சுமாஸ் கைமணமில் இன்றைக்கி வரகரிசி வச்சுட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வரகரிசி அளந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக குறைச்சலாம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இது தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வரகரிசிக்கு பதிலாக திணை, சாமை, குதிரைவாளி மாதிரியான சிறுதானிய அரிசி கூட எடுத்துக்கலாம். ஆனால் மற்ற சிறுதானியத்தில் பண்ணுறதை விட இந்த மாதிரி வரகரிசியில் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அதே சமயத்தில் அரிசி பார்த்திங்கன்னா உதிரியாக வரும் நமக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா 2-3 தடவை நல்லா கழிஞ்சு எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை தண்ணி விட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. கழிஞ்செடுத்து அப்படியே இருக்கட்டும், அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் 8 பல் அளவுக்கு பூண்டு, 2 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இது கூடவே 8-10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி இது கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே 2 சின்ன சைஸ் அளவுக்கு வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தா இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு இது கூட சேர்த்துட்டு இது ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேணாம். தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக எதுவுமே சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. அடுத்து தாளிப்புக்குமே ரொம்ப அதிகமாக ஸ்பைசஸ் இதில் சேர்த்து வேணாம். ஒரு பிரியாணியில் ஒரு மராட்டி முக்கு, ஒரு ஸ்டார் அனீஸ் மட்டும் இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் டேரெக்டாக சேர்த்துலாம். நீங்கள் தேவை அப்படின்னா ஒரு பெரிய ஆனியனை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்ட வாட்டி இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கூட சேர்த்துணும்னு அவசியம் இல்லை. இந்த பேஸ்ட் மட்டுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் பச்சை வாசனை போக இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரியாணியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைசஸ் ஆயிலெல்லாம் எதுவுமே அதிகமாக இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மைல்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வதங்கின வாட்டி இதில் சேர்க்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நம்ம விருப்பம் போல் அளவு கூடுதலாக குறைச்சலாம், எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்கிற மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்து இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கேரட், பீன்ஸ், இது கூட உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துட்டு தேவை அப்படின்னா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா சோயா சங்க்ஸ் மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இதில் நல்ல பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு இது கூடவே வெஜிடபிள்ஸ் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் அந்த மசாலா கூட சேர்ந்து இந்த வெஜிடபிள்ஸ் வேகணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதில் தண்ணி எதுவுமே சேர்த்து வேணாம், அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் வெஜிடபிள்ஸ் வெந்த வாட்டி இதில் சேர்த்து வேண்டிய தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அலசி சேர்த்துட்டு அடுத்த 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவை அப்படின்னா 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வரகரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் இதுலேயே தெனை, குதிரைவாளி, சாமை இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அளவு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி கொதி வந்த வாட்டி நம்ம கழிஞ்சு வச்சிருக்கிற வரகரிசி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவை அப்படின்னா திரும்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பிரியாணியை நீங்கள் வந்துட்டு குக்கரில் பண்ணாமல் ஓப்பனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து கூடுதலாக சேர்த்துட்டு நீங்கள் ஓப்பன்லேயே கூட இந்த பிரியாணியை ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்லா வரும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு ஒரு தடவை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக இருந்துச்சுன்னா மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் உப்பு கரெக்டானதாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் பார்க்குறப்ப லைட்டாக சால்ட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 4-5 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய பர்னரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேம்லேயோ, கொஞ்சம் மீடியம் சைஸ் பர்னரில் வைக்கிற மாதிரினா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கூட நம்ம விசில் விட்டுக்கலாம். நான் 5 விசில் போல் விட்டு எடுக்க போகிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா சில டைம் குக்கர் கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா 4 விசில் போல் விட்டு எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சு எடுத்திங்கனாலே நமக்கு நல்லாவே செட் ஆயிரும். நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அந்த சூட்லேயே நல்லா அரிசி வெந்து வந்துடும். இப்போ 5 விசில் போல் விட்டு எடுத்து நல்லா ஸ்டீம் ஃபுல்லாமே அடங்கிருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போட்டு குலைக்காமல் அப்படியே மெதுவாக ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவுமே அரிசி குழையாம நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நமக்கு ரொம்ப சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வரகரிசி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேறு விதமான சிறுதானிய அரிசி வச்சும் இந்த மாதிரியான பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் 1 வயசு குழந்தைங்கலேருந்து வயசான பெரியவங்களும் யாருக்கு வேணாலும் இந்த மாதிரியான பிரியாணியை ரெடி பண்ணிட்டு கொடுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட் சூப்பராக நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். ஈவன் நம்ம வந்துட்டு டயட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பிரியாணியெலாம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கூட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாமல் நல்லாவே வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஆனியன் ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவுமே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும்.